கல்யாணம் ஆக வேண்டிய பெண் ஒருத்தி இருந்தாள். அவளின் பெற்றோர் சொந்த பந்தத்துக்குள்ளேயே ஒரு முறை பையனை பார்த்து அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க தீர்மானித்தனர். ஆனால் அந்த பெண்ணோ ஆண்களில் எல்லாம் உயர்ந்தவன் எவனோ அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று பிடிவாதம் பண்ணினாள். உன் இஷ்டப்படியே செய் என்று அவளை விட்டுவிட்டார்கள். அந்த பெண் ஆண்களில் உயர்ந்தவன் ராஜாதான், எனவே அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அவ்வூர் ராஜா பின்னாலேயே போய்க் கொண்டிருந்தாள். ஒரு நாள் ராஜா பல்லக்கில் போய்க் கொண்டிருந்தார். ஒரு சாமியார் எதிரே வந்தார். ராஜா பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பவும் பல்லக்கில் ஏறி போனார். இதை பார்த்த அந்த பெண், அடடா, ராஜாதான் புருஷர்களுள் உயர்ந்தவர் என்று எண்ணி இத்தனை நாளும் ஏமாந்து விட்டேனே. ராஜாவை காட்டிலும் உயர்ந்தவர் சாமியார் போல் இருக்கிறதே. கல்யாணம் பண்ணினால் இந்த சாமியாரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அந்த சாமியார் பின்னாலேயே சுற்ற ஆரம்பித்தாள். ஒரு நாள் சாமியார் தெருக்கோடியில் ஓர் ஆலமரத்தடியில் இருந்த பிள்ளையார் முன் நின்று நெற்றியில் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போடுவதை பார்த்தாள். சரி சரி, சாமியாரை விட பெரியவர் உயர்ந்தவர் இந்த பிள்ளையார்தான். அதனால் பிள்ளையாரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டாள். சாமியாரோடு போகாமல் அந்த பிள்ளையாருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டாள். அவளை தவிர அந்த பிள்ளையாரிடம் வேறு யாரும் அடிக்கடி வரப்போகிற இடமாக அது இல்லை. அது கோவில் கூட இல்லை, வெறும் மரத்தடிதான். அதனால் தெருவோடு போகிற நாய் ஒன்று அந்த பிள்ளையார் மேல் காலை தூக்கி சிறுநீர் கழித்தது. அதை பார்த்தவுடன், அடடா, இந்த பிள்ளையாரையும் விட உயர்ந்தது இந்த நாய்தான் போலிருக்கிறதே என்று அந்த நாயை துரத்தி கொண்டு ஓட ஆரம்பித்தாள். வழியில் அந்த நாய் மீது ஒரு பையன் கல்லை விட்டெறிந்தான். அது வள் வள் என்று குரைத்து கொண்டே முன்னை விட வேகமாக ஓடியது. ஓ, இந்த நாயை விட உயர்ந்தவன் இந்த சிறுவன்தான் என்று நினைக்கும் முன்பே, ஏண்டா அந்த நாயை அடித்தாய் என்று அந்த பையனை ஒருவன் பிடித்து கொண்டு அதட்டினான். முதுகில் ஒன்று வைத்தான். நாயை காட்டிலும் நாயை அடித்தவன் பெரியவன் என்று எண்ணினேன். அவனை காட்டிலும் அவனை அதட்டிச் சென்ற இவன்தான் எல்லோரை விட பெரியவன் என்று அந்த பெண் தீர்மானம் செய்துவிட்டாள். இப்படி கடைசியில் அவள் கண்டுபிடித்த அந்த ஆசாமி வேறு யாரும் இல்லை, அவளுடைய அம்மா அப்பா பார்த்து முதலில் அவளுக்கு தீர்மானம் பண்ணியிருந்த மாப்பிள்ளைதான். காஞ்சி மகா பெரியவர் தத் தூரே தத் வந்திக்கே, அதாவது தூரத்திற்கு எல்லாம் தூரம், சமீபத்திற்கு எல்லாம் சமீபம் என்கின்றார். இந்த கதையில் வெகு தூரத்தில் யாரோ இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு சுற்றினாள் அவள். கடைசியில் அவன் அவளுக்கு அருகிலேயே இருந்தவனாக போய்விட்டான். எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார் இறைவன் என்று ஊரெல்லாம் சுற்றுகிறாயே, தெரியாத வரையில் அவன் தூரத்தில்தான் இருப்பான். ஊரெல்லாம் சுற்றினாலும் அவனை பார்க்க முடியாது. அவன் உன்கிட்டேயே இருக்கிறான் என்று மட்டும் நினைத்துப்பார். இது போன்ற வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆன்மீக கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ரதீஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நண்பர்களோடு பகிர்ந்திடுங்கள். என்னோடு இணைந்திருங்கள். என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரதி.